பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி இயேசப்பா, நன்றி. இந்த மாலை நேரம் நித்திய வெளிச்சத்துல நீங்க எங்களுக்கு புதிதான வெளிப்படுத்தலையும் உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய அறிவையும் தெரியப்படுத்தி எங்களை உங்களுக்குள்ள மகள பண்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, நீங்க உயிருள்ள தகப்பன், இன்றும் எங்களுக்குள்ள கிருகை செய்து உங்களுடைய சித்தத்தின்படி யாவரையும் வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா, யாவரும் உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு அழைத்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு தந்த பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய நாமமே மகிமைப்பட வேணும். கர்த்தருக்குரிய வசனம் எனக்கு இன்றைக்கு தந்த வசனம், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன், உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமேனப்பா, ஆவியோடு உண்மையோடு உங்களுடைய நாமத்தை நாங்கள் தொழுந்து கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். யாவரையும் உங்களோட திரு சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் வரவழைக்கிறேன். இன்றைக்கு 7 மணியிலிருந்து 9:30 மணி வரையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நிகழ்ச்சிகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் யாவரையும் அவருடைய சித்தத்தின்படி வரவழைப்பாராக. நான் எழுதி வச்ச பேப்பர் எங்கே போய்விட்டது, இருந்தாலும் கர்த்தர் எங்களை சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் மூலமாக அவர்கள் வந்து ஆராதனை செய்து 7 மணியிலிருந்து 7:30 மணி வரையும் நாங்கள் துதி ஆராதனையில் எடுத்து வருவோம். அப்பொழுது பிரதர் மகேந்திரன் ஐயா அவர்கள் இல்லை யாவருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஜபித்து துதி பாடல்களை எடுத்து வருவார்கள். அப்புறம் இந்த சிஸ்டர் ஊழியர்களுக்கான ஜபிப்பார்கள். அப்பொழுது கத்தர் அழைக்கப்பட்ட பாஸ்டர் மேரையும் கத்தர் அழைத்த சிஸ்டர்ஸையும் கத்தர் கொண்டு அவருடைய வார்த்தையை கொடுத்து அவரை மகிமைப்படுத்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துவோம். 7:30 மணி இருந்து 8 மணி வரையும் சிஸ்டர் ஷியானி ஜெயந்த கத்தருடைய வேதத்தை எடுத்து தேவனுடைய செய்தியை எடுத்து வருவார்கள், கர்த்தருடைய செய்தியை எடுத்து வருவார்கள். அப்பொழுது மற்றும்படியாக மற்ற பாஸ்டர்ஸ் மேரும் பாஸ்டர் அன்டன் ராசனம் அவர்கள் யாவரும் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய செய்தியை எங்களுக்கு எடுத்து வரப்போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் கர்த்தர் இயேசுவின் நாமத்தின் மூலம் யாவரையும் அன்போடு வரவழைக்கிறேன். இப்போது நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரந்தன் அவர்களை வரவழைப்புமாக அவர் வந்து துதித்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து தேவன் தியானத்தை எடுத்து வருவார்கள். அவர்களை நாங்கள் யாவரும் அன்போடு வரவழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கிரேஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வாருங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதி ஆராதனை தேவ தியானத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வரவழைக்கிறோம். வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களாமே. நன்றி. ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நன்றி 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 ஆண்டவரே. இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நித்தமும் அவர் சொன்னது போல இடைவிடாமல் துதி ஏறெடுக்கத்தக்கதாக தகப்பனே கர்த்தரை நாங்கள் காலத்திலும் சோஸ்தரிப்போம். அவர் துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நாளில துதி ஏறெடுக்கும் போது ஆண்டவரே கிருபை பெருகும், கிருபை சோஸ்திரத்தினால கிருபை பெருகும் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே ஆண்டவரே வெளிச்சமாய் எங்கள் தேவாதி தேவன் ஆண்டவராய் இயேசு வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்றதை ஆண்டவரே ஜனங்கள் கண்டுகொள்ளும்படியாக இந்த ரேடியோ ஊழியங்களுக்கு ஊடாக ஆண்டவரே நித்திய வெளிச்சம் என்ற அந்த பேரோடு எல்லாருக்கும் வெளிச்சம் ஆண்டவரே. உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வர அப்படியாக இந்த அந்த ஊழியங்களுக்கு ஊடாக ராஜாக்கள் எல்லாரும் நடந்து வரத்தக்கதாக தேவன் இந்த ஊழியத்தை ஆண்டவர் இன்னும் பெருக பண்றதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். எங்கள் பலத்தினால் ஒன்றுமில்லை, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் ஆகும், எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று அப்படியாக இந்த தேவனை உயர்த்துகிறோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், உயர்ந்த அடைக்கலம், பலத்த துருவம், பலத்த கோட்டை ஆண்டவரே. நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொன்ன வார்த்தைப்படி உம்மை உயர்த்துகிறோம்.
ஹalleluya. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே, முடிவில்லாத இரக்கத்தால் என்னை மூடிக்கொண்டிரே. உந்தன் முடிவில்லாத இரக்கத்தால் எம்மை மூடிக்கொண்டிரே. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, உம் காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே, முடிவில்லாத இரக்கத்தால் எம்மை மூடிக்கொண்டிரே. உந்தன் முடிவில்லாத இரக்கத்தால் எம்மை மூடிக்கொண்டிரே. மாறாத கிருபையே, எம்மை மறவாத கிருபையே, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினகும் கிருபையே. மாறாத கிருபையே, என்னை மறவாத கிருபையே, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினகும் கிருபையே. தரம் தாழ்த்த நினைப்போர் முன் சிறந்தானை உயர்த்தி திறம் தந்து நடத்துமும் கிருபையே. தரம் தாழ்த்த நினைப்போர் முன் சிரம் தானை உயர்த்தி திறம் தந்து நடத்துமும் கிருபையே. மாறாத கிருபையே, என்னை மறவாத கிருபையே, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினகும் கிருபையே. நயம் காட்டும் மனிதர் முன் புயம் கொண்ட பலத்தால் ஜெயம் தந்து உயர்த்திடும் கிருபையே. நயம் காட்டும் மனிதர் முன் புயம் கொண்ட பலத்தால் ஜெயம் தந்து நடத்திடும் கிருபையே. மாறாத கிருபையே, எம்மை மறவாத கிருபையே, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினகும் கிருபையே. பெலவானின் கண்கள் முன் பலவீனன் என்னை நீர் பலன் தந்து நிரூபிக்கும் கிருபையே. பலவானின் கண்கள் முன் பலவீனம் என்னை நீர் பலன் தந்து நிரூபிக்கும் கிருபையே. மாறாத கிருபையே, எம்மை மறவாத கிருபையே, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியகும் கிருபையே. ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியகும் கிருபையே. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, உம் காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே. புளியான சேற்றில இருந்து தூக்கி எடுத்த எங்கள் தேவாதி தேவனே நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார்.
ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். எனக்கொரு நேசர் உண்டு, அவள்தான் ஏசுராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவள்தான் ஏசுராஜா. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் இடது கை தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவள்தான் ஏசுராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவள்தான் ஏசுராஜா. அவள்தான் ஏசுராஜா. நன்றி ஆண்டவரே, தகப்பனே. நேசரன் நேசர் வெள்ளை போல செண்டாய் ஆண்டவரே கூட இருந்து வழிநடத்துற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதிகனமாகவே உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதியேறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளிலும் நான் ஒரு வசனத்துக்கு ஊடாக இந்த விசுவாசம் என்ற விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற தலைப்பின் கீழே இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப விசுவாசத்தினாலே தான் அவர் உண்டென்றும் அவரை நம்புகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர்களும் அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படியாக விசுவாசத்தை பற்றி ஒரு சில வசனத்தை நான் அந்த தியானம் பண்ண பிரகாரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். ஒரு மனிதன் தேவனை நன்றாக அறிந்து அவர் இருக்கிற பிரகாரமாக ஒரு அற்புதமான தந்தை, அவர்தான் தேவன், அவர் தகப்பன் அறிந்து புரிந்து கொண்டால் அவரையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசிப்பதில் அவனுக்கு பிரச்சனையே இருக்காது. அதை நாங்கள் அறிந்து கொள்ளணும். அறிகிற அறிவிலே அறிந்து கொள்ளும் போது தகப்பன் கிறிஸ்துவின் சரீரத்தில் விசுவாசத்தை பற்றியும் விசுவாசம் வருவதற்காக தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்வதை பற்றியும் போதிப்பது மிகவும் நல்லம். ஏனென்றால் அந்த வார்த்தையை நாங்கள் சொல்ல சொல்ல கேள்வியினாலே விசுவாசம் பெறுகிறது. அந்த கேள்வின்னு சொல்லிக்குள்ள நாங்கள் வார்த்தையை எங்களுக்குள்ள நாங்கள் தியானம் பண்ணணும் என்றால் காதுகளாலையும் கேட்க வேணும், வாயினாலையும் அறிக்க வேணும். காதுகளுக்களால கேட்க கேட்க அந்த விசுவாசம் உறுதிப்படுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வச்சு வேறு எதையும் நாங்கள் திரும்ப 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 கேட்டால் அது பிரயோஜனமற்ற வார்த்தைகளை நாங்கள் கேட்க தேவையில்லை. ஆனா தேவன் எங்களுக்காக நன்மை எழுதி வச்சு இந்த லோகோன்னு சொல்லப்படுது அந்த கிரீக் வேர்டுல, அது அவர் வெளிப்படுத்தின அந்த அவர் வெளிப்பாட்டை தந்து எங்களுக்கு பைபிளா கூடாக தந்த வார்த்தைகளை நாங்கள் அப்படி எடுத்து விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் தான் எங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது. அப்ப நாங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும் என்றால் நாங்கள் அவரை நன்றாக அறிந்து கொள்ளும் அளவிற்கு அவருடன் எங்களுக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அவரை பூரணமாக நம்ப முடியும். அப்ப தேவனை நாங்கள் பூரணமாக, ஏனென்றால் அவர் சில நேரத்துல சில ஒரு நோய்கள் வருத்தங்கள் அல்லது துன்பங்களுக்கு ஊடாக நாங்கள் போகும்போது என்ன நினைக்கிறோம் என்றால் தேவன் அதை எங்களுக்கு அனுமதித்திருக்கிறார், எங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்காக அதை அனுமதித்திருக்கிறார் என்று அதை நாங்கள் அப்படியாக மாற்றி விடுகிறோம். அப்படி இல்லை. தேவன் எங்களுக்கு அப்படி செய்யறது தேவனும் இல்லை. அவர்கிட்ட தீமை இல்லை. தீமையை பாராத சுத்த கண்ணன் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. தீமையை தீங்க ஒரு நாளும் தேவனிடமிருந்து வர்றது இல்லை. நாங்கள் சில நேரம் எங்களோட விசுவாசத்தை நாங்கள் மட்டுப்படுத்துற மாதிரி அவருடைய வல்லமே நாங்கள் சில நேரத்துல மட்டுப்படுத்துறோம்.
அவர் எப்படிப்பட்டவர், தேவன் இன்னார் என்று சொல்லி அறியத்தக்க ஞானம் எங்களுக்குள்ள குறைவா இருக்கிறபடினால நாங்கள் அப்படியாக சொல்லுகிறோம். அந்த சிறு தூக்கி செல்லும் போது, ஒரு சிறு பெண்ணை நாங்கள் தூக்கி செல்லும் போது எங்கள் தந்தை எங்களை கீழே போட்டு விட மாட்டார் என்று நாங்கள் எப்பொழுதும் வாயினால நாங்கள் அறிக்கை செய்ய தேவையில்லை. ஏனென்றா ஒரு தந்தை ஒரு பிள்ளைய தூக்கி கொண்டு போய்க்குள்ள அவர் போட மாட்டார் கீழே. ஏனென்றா அவ்வளவு பக்குவமா தந்தை, எங்க உலகத்தார சொல்றோம், உலக தந்தை. அப்படி இருக்க தேவாதி தேவன் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள எப்படியான அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள உறுதியா நிற்கும் போது நாங்கள் அப்படியாக அந்த அவரோட அந்த அன்பான அந்த குழந்தைகளை போல அப்படியே விசுவாசிக்கணும். தேவன் எங்களுக்கு இப்ப இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிற தேவன் அதையே எங்களுக்குள்ளாக செய்ய போறாரு. அந்த அக்கறையோடு கவனித்து கொள்ள, அந்த அறிந்து கொள்ளக்கூடும். அந்த அக்கறையோடு தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகளையும் அவர் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளும் யாவற்றையும் அவர் செய்து முடித்து எங்களை இந்த பூமியில அனுபவிக்கும்படியாக இந்த தேவனுடைய வார்த்தையை எங்களுக்குள்ள தந்திருக்கிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களை பற்றி என்ன சொல்லுகிறாரோ வேற எதுவுமே செய்ய தெரியல. அது அப்படியே நாங்கள் விசுவாசிச்சா போதும். ஆண்டவர் எங்களை பற்றி நன்மை செய்யற ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும் என்றால் அந்த நன்மையும் கிருபையும் தான் தொடரும். அதுக்கு மாறான ஒரு சொன்ன வார்த்தையே இல்லை. தேவன் சொன்ன வார்த்தைக்கு புறம்பான வார்த்தையே இல்லை. அப்ப பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட வருகிறார். அவர் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அப்படியே நாங்கள் போகும்போது எங்கட விசுவாசம் தான். ஏனென்றா அவர் இந்த வார்த்தையை தந்திருக்கிற அந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தை கூட நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்றதான் முதல் முக்கியம். அதான் அந்த விசுவாசத்தை நாங்கள் எப்பவும் உறுதியா பற்றி கொள்ளணுமே என்றா தேவனுடைய வார்த்தை எங்களை பற்றி என்ன சொல்லுறது. அப்ப அதே போலவே கிறிஸ்தவர்கள் தேவனை குறித்து நன்கு அறிந்து கொண்டால் அவர் தங்களது தேவைகளை நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்க முடியும். நான் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் எல்லாமே ரட்சிப்பு உட்பட அவர் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்தினால் கிடைக்கிறபடியால் நாம் அவரை மிகவும் நெருக்கமாக அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. நாம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் எல்லாமே அவரை அறிந்து கொள்வதனால் தான் பெற்றுக்கொள்கிறோம். தேவனை அறிகிற அறிவே அறிவு என்று சொல்லுகிறது. தேவனை கர்த்தரை அறிகிற அறிவினால நிரப்பப்படவும் சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள. அப்ப தேவனோடு பாத்திரராய் நடந்து கொள்ளும் போது அவர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் சரியான விதத்துல நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு இதை தந்திருந்தால் அப்படியே சிறு குழந்தையை போல, அதாவது சிறு பிள்ளைகளை போலன்னு சொல்லி ஆண்டவர் மாறாவிடில் தேவனுடைய ராட்சியத்தில் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் ஒரு வசனத்துல சொல்றார். ஏன்னா சிறு பிள்ளைகளை போல நாங்கள் அப்படியே அதை எடுத்து நாங்கள் அதை விசுவாசிக்க வேணும். அதான் தேவனை நன்கு அறிந்து தேவனையும் அவருடைய வார்த்தையையும் விசுவாசிப்பது கடினமான காரியம் இல்லை. நன்கு அறிந்தால் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் போது அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதும் கடினமாயிராது. ஆனால் ஒரு மனிதன் தேவனை நன்றாக அறிந்து கொள்ளாதவனாக இருந்தால் அந்த சாத்தான் எப்பவும் தேவனை சிறுமப்படுத்தி அவரை பற்றி எல்லா விதமான பொய்களையும் அந்த மனிதனிடத்தில் சொல்லுவான். ஏனென்றால் அந்த மனிதனுக்கு தேவனை குறித்த அறிவு எதுவும் தெரியாதபடியினால் வஞ்சிக்கிறது. இந்த கருத்தை குறித்து நாங்கள் மேலும் சொல்வதற்கு முன்னால் உங்களிடம் இந்த எப்பொழுதும் நாங்கள் விசுவாசத்தை உறுதியா பற்றிக்கொள்ள தேவனுடைய வார்த்தை எளிமையானது. எங்களுக்கு தெரிந்த எல்லா வார்த்தைகளிலும் விட தேவனுடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்துல நாங்கள் எப்பொழுதும் எடுத்து அதை உரைக்கும் போது நாங்கள் காதால கேட்கிறோம், இருதயத்துல தியானிக்கிறோம், வாயால பேசுறோம். அப்ப அந்த வார்த்தை எங்களுக்குள்ள உறுதிப்படுகிறது. அப்ப அந்த கால உணவு போலதான் அந்த அப்பம் என்று சொல்லப்படுகிறது. கால உணவு போலேயே நாங்கள் எப்பொழுதும் அந்த காலை மாலை மத்தியானம் எந்த நேரம் நாங்கள் அந்த வார்த்தையை அதுல தரிச்சிருக்கிறேன்னு சொன்னா எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாள் மாதிரி நாங்கள் தேவனுடைய வார்த்தையை எங்களுக்குள்ள எடுத்துக்கொண்டு அதுக்காக நாங்கள் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அதுலயே தரிச்சிருக்கிறேன் இல்லை. இருதயம் எங்களுக்கு அங்க இருக்கிறேன். இருதயத்துல எப்பொழுதும் ஒரு வார்த்தையை வச்சு நாங்கள் எப்பொழுதும் அதை தியானிக்க அது எங்களுக்குள்ள வேர் கொண்டு அது அநேகருக்கு ஆசீர்வாதமா அது பாய்ந்து செல்லும். அப்படியாக இன்றைக்கு அந்த விசுவாசம் என்றதை பற்றி இந்த கருத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். அப்படியாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். நன்றி, இயேசுவின் நாமத்தினால்.
ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தைகள் பகிர்ந்து கொடுத்தீர்கள். ஆமேன். தேவ தியானத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து அவருடைய நீங்க கூறியபடி நாங்கள் அந்த வார்த்தையில் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு இன்னும் அதிகமான பேலனையும் சத்துவத்தையும் அவருடைய கிருபையும் அவருடைய வெளிப்படுத்தலையும் கொடுத்து வழி நடத்துவாராக. நன்றி சிஸ்டர். அருமையாக துதி பாடல்களையும் எடுத்து வந்தீர்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you சிஸ்டர். தேங்க்யூ நன்றி. சிஸ்டர். தேங்க்யூ. ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவரது சமூகம் எப்பொழுதும் உங்க கூட இருக்கபடியா நான் நன்றி செலுத்துறேன். இப்ப மகேந்திரன் ஐயா அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கான ஜெபித்து சிறிய பாடலையும் பாடுவார்கள். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டாலி. ஆமேன். பிரைஸ் லார்ட். வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். ஆமேன். இன்றைய நாளே சங்கம வானொலியிலும் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலும் வார்த்தையின் வெளிச்சத்திலும் வார்த்தையை கொடுத்த ஊழியர்கள், அது மட்டுமல்ல சனி ஞாயிற்றுக்கிழமையிலே நடக்கின்ற உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே கொடுக்கிற தேவ ஊழியர்களுக்காக நாங்கள் பாரம்பரிய ஜெபிக்க வேணும். காரணம், இந்த ஊழியர்கள் தங்களுடைய நேர காலம் பார்த்து ஓடோடி வந்து இந்த செய்தியை கொடுக்குற அவர்களுக்காக நன்றி சொல்லி ஜெபிப்போமா. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நேரத்திலே இந்த சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சுவாமி, 97 ரேடியோல கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒழிப்பை கேட்கிற பிள்ளைகள், ரேடியோல கேட்கிற பிள்ளைகளை கத்தாவே நீர் ஒரு விஷயம் இணைந்தருள வேண்டும் ஆக்கி வைக்கிறேன். அது உலகத்தின் சத்தத்தை கேட்காதபடி சுவாமி, உமது சத்தத்தை கேட்க ஓடோடி வந்திருக்கிறாள் ராஜா. வார்த்தையை கேட்க வந்திருக்கிறாள் சுவாமி. துதி ஆராதனை சத்தத்தை கேட்க வந்திருக்கிறாள் சுவாமி. இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிராமத்திலே சுவாமி இந்த செய்தியை இந்த பாடலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நீர் ஆசீர்வதிக்க. உமது பிள்ளைகள் ஆண்டவரே, உலகத்திலிருந்து வேறுபிடித்த பிள்ளைகள், உமக்காக உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், உமது சத்தத்தை 24 மத்தியாலும் கேட்க வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளை கத்தாவே நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. கேட்கிற பிள்ளைகளை கேட்கிறதோடு நின்று விடாமல் சாமி, அவர்களும் வந்து தங்களுடைய தாளந்தை கொடுத்து இந்த நிகழ்ச்சியில கொடுத்து உங்க நாமத்தை மயப்படுத்த நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ராஜா. நீர் அப்படி செய்த கிருபைக்கான கேட்டுக்கொண்ட பிள்ளைகள், குடும்பங்கள், உற்றார் உறவர்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. கேட்கிற பிள்ளைகள் மற்றவர்களுக்கும் இந்த வானிலையை கேட்டு பாருங்கள், ஆசீர்வாதம் ஒரு வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லி அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லி இந்த நிகழ்ச்சியை கேட்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமோ என்ப நாமம். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமோ என்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதிவானர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதிவானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமோ இன்ப நாமம். நேற்றும் என்றும்
மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம் நேற்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக தெளிப்பவர் நாமம் முழங்கால் யாவும் முடங்கிற நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்பனம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம். ஆமாண்டோரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அந்த ஒன்றான மெத்தவனை கண்டுகொள்ள கிருபை செய்யும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, இளைஞர்கள் யுவதிகள் என்பது பாதபடியிலே வைத்து ஜெபிக்கிறேன். இந்த இளைஞர்கள் யுவதிகள் ரட்சிக்கப்பட சுவாமி நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உலகத்தை நோக்கி ஓடாமல் ராஜா உம்மை நோக்கி வரவும் சத்தத்தை கேட்கவும் வார்த்தை சத்தத்தை கேட்கவும் இளைஞர் யுவதிகளை நீ பொறுப்படுத்தி நீ வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. காலமோ நெருங்குது நேரமோ குறுகுது உலகமே நடுங்குது நீ இயேசுவே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள் மகனே மகளே. காலமோ நெருங்குது நேரமோ குறுகுது உலகமே நடுங்குது நீ இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள் மகனே மகளே. உலகம் விரிந்து பறந்து கிடக்குது உலகம் விரிந்து பறந்து கிடக்குது உலக இச்சைகள் உன்னை காந்தம் போல் இழுக்குது பாராதே திரும்பி பாராதே இயேசுவிடம் ஓடி வந்து விடு. உலக இச்சைகள் உன்னை காந்தம் போல் இழுக்குது பாரா விடு. நெருங்குது நேரமோ குறுகுது உலகமே நடுங்குது நீ இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள் மகனே மகளே. நரகம் மிகவும் கொடுமை வேதனை பெருகும் நீ பரலோக ராஜ்யத்தில் பொன்னான வீதியிலே இயேசுவுடன் கரம் பிடித்து நடத்திடுவாய். நரகத்திலே ஞாபக சக்தியும் சகோதர பாசமும் தோன்றினாலும் நரகத்திலே ஞாபக சக்தியும் சகோதர பாசமும் தோன்றினாலும் இயேசுவிடம் சேர விரும்பியும் உன்னால் முடியாதே முடியாதே கதறினாலும் கேட்காது மறு உத்தரவு கிட்டாது. காலமோ நெருங்குது நேரமோ குறுகுது உலகமே நடுங்குது நீ இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும். உலகத்தார் கேட்டு அவர்களும் ரட்சிக்க முனைந்திட ஜீவ கிரீடத்தை பரலோகத்தில் பெற்றிடுவாய். ஆமாண்டவரே, இந்த இளைஞர்கள் ஜோதிகள் நீரே உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள மட்டும் ஓடுவர். நீ கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ராஜா, உலகத்தில் உள்ள தொழில்நுட்ப காரியங்கள் பெருகி இந்த நேரத்தை அந்த தொழில்நுட்ப காரியங்களால் உலகத்தை நோக்கி ஓடுகிறார் சுவாமி. உம்மை நோக்கி வர மறுக்கிறார்கள், பின்தங்குகிறார்கள். அவர்களை
நீர் ஆண்டவரை இரட்சிப்புகள் கொண்டு வந்து உமது வருகையில எடுத்துக்கொள்ளப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஆமென் ஆமென் ஐயா. அருமையான பாடலை பாடி அருமையா ஜெபித்து இருக்க கர்த்தர் நாமத்தில் உங்களையும் கர்த்தர் மென்மேலுமாக இன்னும் அதிகமாக உங்களோட ஊழியங்கள் கூட இருந்து உங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்துவாராக்க. நன்றி ஐயா, நன்றி. God bless you. ஆமென். அருமையான ஜெப வேண்டுதலை கேட்டோம். கர்த்தருக்கே எல்லா கன மகிமையும் உண்டாவதாக. இப்பொழுது நான் சிறிய ஜெபத்தை எடுத்து விட்டு ஷியானி அவர்களை வரவழைப்போம் தேவ செய்தியை கொடுப்பதற்கு. இப்பொழுது அங்கு ஊழியர்களுக்கான சிஸ்டர் டாலி அவர்